அது மட்டும் இல்ல, நீ எதுக்காக இங்கேருந்து வரமாட்டேன்னு சொல்றேன்னோ எனக்கு நல்லாவே தெரியும். அந்த விஜய்ங்கிறவனை நீ மறந்துடுறதா நல்லது. அப்பா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா. எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் என் ரூம்மேட் காயத்ரியோட லவ்வர். நீங்க வேணா முருகன் அண்ணா கிட்ட கேட்டு பாருங்க, அவருக்கு தெரியும். நீ சொல்றது உண்மையா இருந்தா அவனோட செல்போன்ல காயத்ரியோட போட்டோ தானே இருக்கணும். அதுல அவன் செல்போன் முழுக்க உன் போட்டோ எப்படி வந்துச்சு? நீ சொன்ன கதையை நம்பி முருகன் அவனை விடல, நான் தான் அவனை விட சொன்னேன். நீயா அவனை விட்டுட்டேன்னு வையே, அவனுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. அப்பா, அது வந்து இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. நான் எப்பவுமே உன்னை சுதந்திரமா தான் வளர்த்துருக்கிறேன். அது கடைசி வரைக்கும், ஐ மீன் உன் கல்யாணம் வரைக்கும் தொடரணும்னு நினைச்சேன்னா டெல்லிக்கு புறப்படு. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, போலாம். எங்க வந்த? யார பார்க்க வந்த? இங்க உனக்கு யார் இருக்காங்கன்னு தேடி வந்திருக்க. அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உன்னை நம்புனே, ஊர்ல ஒருத்தன் பாக்கி இல்லாம சொன்னா, எதையுமே கேட்காம என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டான் நம்புறனே. என் நம்பிக்கை ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டு இன்னும் என்ன பண்ணலாம் நீங்க வந்திருக்க? அப்பா, அப்பாவா? அந்த உறவெல்லாம் வேண்டான்னு தானே என் தலையில பெரிய பாறாங்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு போனேன். இல்லப்பா, எனக்கே தெரியாம என்ன தூக்கி பேசாத பேசாத. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு விளக்கம் கொடுக்கறியா? எப்படி உன்னால இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடிஞ்சது? உன்னை வளர்க்கறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் நான் பட்ட கஷ்டம் ஒண்ணு கூட ஞாபகம் வரலையா? அந்த அளவுக்கு உன் காதல் கண்ணை மறைச்சிருக்கு. சொல்லவே நான் கூசுது. அப்படின்னா நான் செத்து போயிட்டேன் நினைச்சியா? ஐயோ, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. என்ன நம்புங்க ப்ளீஸ். இதுக்கு மேல உன்னை எப்படி நம்ப முடியும்? அன்னைக்கு உன் புத்தகத்துல அந்த கடிதாசியை பார்த்த உடனே உன் காலை உடைச்சு வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. உன் பேச்ச நம்பி மறுபடியும் உன்னை காலேஜுக்கு அனுப்பின பாரு, அதுக்கு நீ எவ்வளவு பெரிய பரிசு கொடுத்திருக்கடி. பாருடி இந்த மனுஷனை, நெஞ்ச நிமித்தி நடந்துகிட்டு இருந்தவர இப்படி கூனி குறுகி மூலையில உட்கார வச்சிட்டியே. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஐயோ அம்மா, அப்போ நீங்களும் என்ன நம்பலன்னா எப்படிம்மா? நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. ஆமாடி, ஆமா, நீ எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணதெல்லாம் நாங்கடி, நாங்க. நீ வயசுக்கு வந்ததும் ஒருத்தரை பார்த்து கட்டி வச்சிருந்திருக்கணும். அப்படி செய்யாம நீ ஆசைப்பட்டேன்னு உன்னை படிக்க வச்சோம் பாரு, அது தாண்டி நாங்க செஞ்ச தப்பு. நான் என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. எதுவும் சொல்லாத. முதல்ல இங்க இருந்து போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. எனக்கு வர ஆத்திரத்துல உன்னை கொன்னாலும் கொன்னுடுவேன். போயிங்க இருந்து. கொல்லுங்கப்பா. இப்படி செய்யாத தப்புக்கு பழி எடுத்துக்கிட்டு நிக்கிறத விட அப்பா கையாலே செத்துட்டேன்னு நிம்மதியாவது மிஞ்சட்டும். கொல்லுங்கப்பா, கொல்லுங்க, என்ன கொன்னுடுங்க.
எப்ப பெத்த அப்பா அம்மா வேண்டான்னு இன்னொருத்தனை நம்பி ஓடுனியோ அப்பவே என் பொண்ணு செத்துட்டா. இப்ப இங்க வந்து நிக்கிறது என் பொண்ணு காயத்ரி இல்ல, ஓடுகாலி. நம்பிக்கை துரோகி. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணவன். உன்னை கொன்னுட்டா அந்த பாவம் 7 ஜென்மத்துக்கும் என் குடும்பத்தை பிடிச்சா. ஏற்கனவே நான் எப்பவோ செஞ்ச பாவத்துக்கு இப்ப இப்படி அனுபவிக்கிறேன். மறுபடியும் என்ன பாவம் செய்ய வைக்காத. மரியாதைங்கிறது போயிடு. நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. தயவு செஞ்சு நம்புங்க. அப்பா அக்கா சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. ஏய், என்ன சொன்ன? அப்பா வேணாம்ப்பா. என்ன சொன்ன? வேண்டாங்க. ஏய், எனக்கு பதில் சொல்றியா? உங்களை எல்லாம் ஆரம்பத்திலேயே அடிச்சு அதட்டி வளர்த்திருந்தா இன்னைக்கு இப்படி அவமானப்பட்டு நிக்க மாட்டேன். போடி உள்ள. இது பார், சொல்றத கேட்கறதா இருந்தா உள்ள போ, இல்லன்னா இந்த ஓடுகாலி கூடவே நீ போ. ஒருத்தி செத்துட்டா நினைக்கிறத விட 2 பேர் செத்துட்டாங்கன்னு ஒரே அடியா தலைமுழிக்கிறேன், ஒரே அடியா அழுதும் தீர்த்துறேன். லட்சுமி, இன்னும் எதுக்கு இவ இங்க நிக்கிறான்? இவளைங்கிறது போக சொல்லு. பெத்த பாசம் அது இதுன்னு சொல்லி இவ மேல இறக்கப்பட்ட அதுக்கப்புறம் என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாது. நான் முக்கியமா இவ முக்கியமா? முடிவு பண்ணு. ஏய், இன்னும் எதுக்கு ஏன் வீட்டு வாசல்ல நிக்கிற? இன்னும் எதுக்கு என் வீட்டு வாசல்ல நிக்கிற? சந்தோஷமாடி உனக்கு? இப்ப சந்தோஷமா? எவன் கூடவோ ஓடி போனியே, அப்படியே போய் தொலைய வேண்டியதானடி. ஏன் திரும்பி வந்து என் தாலியோட விளையாடிட்டு இருக்க? ஐயோ அம்மா, நீ சொன்ன மாதிரியே நான் எவனோடவோ போயிருந்தேனா நான் திரும்பி வந்திருப்பேனா? நடந்தது என்னன்னு என்ன சொல்ல விடுமா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இத்தனை நாள் உன்னை வளர்த்ததுக்கு நீ ஏதாவது எங்களுக்கு செய்யணும்னு நினைச்சா இங்க இருந்து மரியாதையா போயிடு.
சாப்பிட வாங்க. வேண்டாம் லட்சுமி, எனக்கு பசி இல்லை. கௌரி, கௌரி, என்னம்மா? என் மனசு கிடந்து அடிச்சுக்குது. அவளுக்கு இந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துட்டு வாடி. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. ஏய் போடி, பாவண்டி. காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடலடி அவ. எனக்கு பயமா இருக்கு. சரி, நீ வேணா என் கூட வா. நம்ம 2 பேரும் போய் கொல்லை பக்கமா கொடுத்துட்டு வருவோம். சரி வா, சீக்கிரம் போலாம். அம்மா, என்ன பாக்குற? இத என் பொண்ணுங்கிறதுக்காக நான் கொண்டு வரல. என் வீட்டு முன்னாடி யாருமே பட்னி கிடக்க கூடாது. இந்தா சாப்பிடு. இஷ்டம் இருந்தா சாப்பிடு, இல்லனா எந்த நாயாவது வந்து சாப்பிடட்டும். எங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமாவது கிடைக்கும். உன்ன மாதிரி நான் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன்க்கா. ஆனா இப்போ உன்ன மாதிரி பண்ணலன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். லட்சுமி, கௌரி, என்னப்பா? காலையில விடிஞ்ச உடனே வாசல்ல இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி வெளியில போடுறது இல்லையா? பாரு எவ்வளவு குப்பையா இருக்கு. ரத்தமும் சதையுமா உங்க முன்னாடி நிக்கிறேன்னா உங்களுக்கு குப்பைய தெரியலனாப்பா? ஏண்டி, நான் சொன்னது உன் காதுல விழுதா இல்லையா? ஏண்டி இன்னும் இங்க இருந்து எங்க உயிரை வாங்குற? எங்கேயாவது போய் தொலைய வேண்டிதானே? இப்படி நீங்க போன்னு சொன்னா நான் எங்க போறதுமா? அப்பா, நான் எங்கப்பா போவேன்? எங்கேயாவது போய் தொலையண்டி. அத பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நாங்க வேண்டான்னு தானே நீ எவன் கூடயே ஓடுன. இப்ப எதுக்காக திரும்பி வந்து எங்க மானத்தை வாங்குற? பொய்ய 4 தடவை அடிச்சு சொன்னா உண்மை ஆயிடும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது என் வாழ்க்கையிலேயே நடக்கும்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. அம்மா, என் பக்கத்து நியாயத்தை சொல்ல எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுமா. கண்மூடித்தனமா உன் மேல பாசம் வச்சதுக்கு நீ பண்ணிட்டு வந்த காரியமே போதும்.
மறுபடியும் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அதை ஏத்துக்கிற அளவுக்கு எங்க மனசுல தெம்பு இல்லடி. உனக்கு அப்புறம் இன்னொருத்தி இருக்கா, அதை யோசிச்சு பாரு. அவ வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடுடி. போ. நாம கும்பிடுற கடவுள் நம்மள கைவிட்டாலும் பெத்தவ கைவிட மாட்டான்னு நான் படிச்சிருக்கேம்மா. ஆனா இப்ப நீயே லட்சுமி, இதுக்கு மேலேயே இவங்க நின்னுட்டு இருந்த அண்ணா இந்த இடத்திலேயே என் உயிரை விடுறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா. இப்ப மிச்சம் இருக்கிற என் உயிரை எடுத்துக்கிட்டு போறாளான்னு கேளு. வேணாம்ப்பா, நான் எந்த தப்பும் பண்ணாமலே என் மேல இவ்ளோ பழி விழுந்திருக்கு. இதையே என்னால தாங்கிக்க முடியல. என் தலை விதி இப்படின்னா அது அப்படியே இருந்துட்டு போட்டும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் மேல தப்பில்ல, உங்க பாசத்துக்கு நான் எந்த துரோகமும் பண்ணலன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருப்பேன்பா. அம்மா, வரமா? அப்பா, வர. ஏய், இவ்வளவு சீக்கிரம் எங்கடா வெளியில கிளம்பிட்ட? டிஃபன் சாப்பிட்டு போக வேண்டியதானே? வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. அம்மா, டேய் இருடா. டேய், பிடிக்குமேனு கேரளா பலாப்பழ அவியலும் வெஜிடபிள் குருமா பண்ணிருக்கேன், சாப்பிட்டுட்டு போடா. சொன்னா கேளுங்கம்மா, எனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. உனக்கு பிடிக்குமேனு செஞ்சேன், இஷ்டம் இருந்தா சாப்பிடு, இல்லனா விட்டுடு. அதுக்கு ஏன் என் மேல எரிஞ்சு விழற? அது அவனுக்கு பிடிச்ச ஐட்டத்தை நீ பண்ணினதுனால சாப்பிட பயந்து ஓடுறானா என்னவோ? என்ன ஜோக்கா? சிரிப்பு வரல. பல சிரிக்க தெரிந்த ஒரே மிருகம் மனிதன் தானா? எப்பவோ நான் புத்தகத்துல படிச்சது. அப்போ என்ன மனுஷி இல்லைன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொன்னேனா? இப்ப நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? நானே டென்ஷன்ல இருக்கேன், இதுல நீங்க வேற டென்ஷன் பண்றீங்க. உன் டென்ஷன் என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். ஒருவேளை 100 கோடி கை நழுவி போயிடுச்சே, அந்த டென்ஷனா? மா, கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. சரிடா, ரேணுகாட்ட ஏதாவது போன் வந்துச்சா? இல்லம்மா, அன்னைக்கு டெல்லிக்கு போகும்போது ஃபோன் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் இன்னும் ஃபோன் பண்ணல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியலம்மா, யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், அந்த பொண்ணு போன் பண்ணலன்னா என்ன? நீ பண்ணி பேச வேண்டியது தானே? நிறைய தடவை பண்ணிட்டேன்ப்பா. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. விஜய், என்னடா? என் கூட கொஞ்சம் வெளியே வா. எங்க கூப்பிடுற? எல்லாம் போகும்போது சொல்றேன். நீ எங்க கூப்பிடுறன்னு எனக்கு தெரியும், நான் வரல, நீ கிளம்பு. ஏன்டா வர முடியாது? டேய், அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. டேய் வேணாண்டா, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளை மனசுல வச்சுட்டு பேசு. சூர்யா, என்னப்பா இதெல்லாம்? எங்க இவனை கூப்பிடுறேன்? ஏன்பா, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க தானே, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இவன் செஞ்சிருக்கிற காரியத்தை சொன்னா உங்களால தாங்கிக்க முடியுமான்னு தெரியல. நீ முதல்ல விஷயத்தை சொல்லுப்பா. தாங்கிக்க முடியுமா முடியாதான்னு நாங்க அப்புறம் சொல்றோம். இவர் எனக்கு லவ் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இவனால ஒரு பொண்ணு வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறா, அது உங்களுக்கு தெரியாது. இவர் ரேணுகாவை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணது
உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனா அதனால இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப வெளிய போலன்னு வச்சுக்கே பெருசா ஏதாவது நடக்கும். போறேன். சரிப்பா, இப்ப அவனை எங்க கூப்பிடுறான்? என்ன அங்கிள் இப்படி கேக்குறீங்க? எல்லாத்துக்கும் இவன் தானே காரணம், இவன் தானே சரி பண்ணும். எப்படி சரி பண்ண சொல்ற? காலேஜ் பிரின்சிபல்ட்டியும் அந்த பொண்ணோட வீட்லயும் வந்து நடந்ததெல்லாம் சொல்ல சொல்லுங்க ஆண்டி. ஆ. அப்பதானே அந்த காயத்ரியை திரும்பி காலேஜ்ல சேர்த்துப்பாங்க. பாவம் அந்த பொண்ணு காயத்ரி எந்த தப்புமே பண்ணாம எல்லா பழியும் சுமந்துட்டு இருக்கா. காலேஜ்ல இருந்தும் துரத்தி விட்டாங்க. அவங்க அப்பா கிட்டயும் உங்க பொண்ணு யாரோடய ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. இனிமே காயத்ரி வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியல. ஏப்பா, எவ்வளோ ஒரு பொண்ணு திரும்பவும் காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்காக என் பையனை ஜெயிலுக்கு போக சொல்றியா? இத பாருப்பா, எங்க பையன் தப்பே பண்ணியிருந்தாலும் நாங்க அவனை விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவன் எங்க பையன். வேணும்னா நீ போய் சொல்லு, அவன் அங்கெல்லாம் வரமாட்டான். போ. போகிறதுக்கு முன்னால நான் ஒன்று சொல்றேன், கேட்டுட்டு போ. அந்த பொண்ணை கடத்துறதுக்கு நீயும் தான் உடந்தையா இருந்திருக்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா உன்னையும் தான் உள்ள தூக்கி போடுவாங்க. அதை கவனமா வச்சுக்க. டேய், அதான் சொல்லிட்டாங்கல்ல, என்ன நினைக்கிற? கிளம்பு. டேய் போறேன்டா. உன்ன மாதிரி மனசாட்சி இல்லாதவன் இல்லனா அட்லீஸ்ட் காயத்ரி வீட்டுக்காவது போய் அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு வரேன். பலா, இதுல ஏதாவது பிரச்சனை வருமோ? அதெல்லாம் ஒண்ணு வராது, நான் பாத்துக்கிறேன். வாங்க.